இங்கே ஒருத்தர் காரில் வந்து இறங்குறது, இவர் வந்து பெரியவங்களே இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்களே, அப்போ இது ஒரு பெரிய வேலை. நான் இருமல்னா எங்கள் அப்பாவோட சளி பிடிச்சிட்டு போடுறேன். சரி இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனால் முதல்ல டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் என்னென்னு பாருங்க. கட் பண்ணால் டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டோம், ராயல் தேட்டர் வாசலர். பாரதி ராஜா வருவார், நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னா பாரதி ராஜா இப்போ கதை சொல்ல வந்துட்டு போயிட்டுருக்காரு. அப்போ ஒரு தடவை இன்ட்ரடியூஸ் பண்ணேன், அப்போவே எனக்கு பாரதி ராஜா சார் இன்ட்ரடியூஸ். ராம்நகருங்கிற ஏரியா, எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வந்து நான் சத்யராஜ் எல்லாம் மீட் பண்ணுவேன். அவர் பயங்கர கிண்டல் பண்ணுவார். ஏவா வணக்கம் சார். வணக்கம். அனுமோகன் சாருக்கு சினிமாக்குள்ளே தான் வரணுங்கிற ஆசை ஒரு பாயிண்டில் வந்து கிளிக் ஆகிருக்கும் இல்லையா? அந்த ஃபஸ்ட்டு ஆசை எப்படி வந்தது? முதல் ஆசை வந்து நான் 3rd ஸ்டாண்டர்டோ 4th படிக்கும் பொழுது, மேபி அப்போ என்ன வயசு இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 8-9 வயசு இருக்குன்னு வைங்களேன். ஆமாம், 10க்குள்ளே தான், அவ்வளோதான் இருக்கும். அப்போது நான் வந்து ராஜலக்ஷ்மி மில்ஸ் ஸ்கூல், ராஜலக்ஷ்மி மில்ஸ் ஹை ஸ்கூல் தான் நான் வந்து படித்தது கோயம்புத்தூரில். அது வந்து பிட்வீன் சிங்காநல்லூர் ராமநாதத்துக்கு மிடில் உள்ள ஒரு ஊர் அது. ஏன்னா நான் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் அந்த ஏரியாவில் தான். இப்போ மாதிரி எல்கேஜி யூகேஜியில் கிடையாது. இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு அங்கே பிறந்து வளர்ந்தனால பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலுங்கிறதுனால அங்கே கொண்டு போய் சேர்த்துனாங்க. தமிழ் மீடியம் தான் படித்தது, பட் நல்ல ஸ்கூலு. அது ஒரு மில்லு கரஸ்பாண்டன்ட் ஸ்கூல் தான் அது. அங்கே படிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் வந்து ஷூட்டிங். ஓகே. எங்கள் கரஸ்பாண்டன்ட் பங்களாவிலேயும் ஷூட்டிங் பக்கத்துலேயே. ஓகே. அப்போ ஷூட்டிங் நடக்குதுன்னு சொன்னோன்னா என்ன சொன்னாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஷூட்டிங் பார்க்கணும் ஆசைப்பட்றாங்கன்னு யாரோ போய் சொல்லியிருக்காங்க. அப்போ ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணார், ஒவ்வொரு கிளாஸாக அனுப்புகிறார் ஷூட்டிங் பார்க்க. அப்போ நான் 4th or 3rd சம்திங் படிச்சுட்டு இருக்கும்பொழுது, அப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏ, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிசி எல்லாம் கிடையாது, ஒரே கிளாஸ் தான் இருக்கும். ஆமாம் சார். 12வது வரைக்கும் 12 கிளாஸ் தான் இருக்கும். செக்ஷன் 36 செக்ஷனில் கிடையாது. அது வந்து கோ எஜுகேஷன் தான். அப்படின்னா ஒரு 20 பொண்ணுங்க 20 பசங்க அப்படி தான் படிப்போம். அந்த குரூப் அப்படியே கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. எங்கே அது ஒரு பெரிய பங்களாவுக்கு வெளியில் ஷூட்டிங்கு. நாங்களாம் போய் உட்காண்ட்ருக்குறோம். அப்போ வந்து சினிமாங்கிறது என்னன்னு தெரியும், சினிமா இப்படி தான் எடுப்பாங்கிறதெல்லாம் தெரியும், அவ்வளோதான் தெரியுமாலே பார்த்ததில்லை. போய் உட்காந்தோடனே கச்ச கச்ச கச்சன்னு சவுண்டு, லைட்மேன் சவுண்டு, கேமராமேன் ப்ரொடக்ஷன் சவுண்டு, அது அசிஸ்டன்ட் டைரக்டர் இவங்கெல்லாம் சத்தம், கச்ச கச்சன்னு ஒரே சவுண்டு. நாங்கள் என்ன ஒன்றுமே எடுக்க மாட்டேங்கிறாங்களே. அப்போல்லாம் வந்து ஒரே கேமரா தான் இருக்கும், மிக்சல் கேமரா. அது பெருசாக இருக்கும், அது தூக்குறதே ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி கேமரா அது, பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம் தான் அப்போல்லாம். அப்போ நான் போய் உக்காந்துட்டு இருக்கேன், எல்லாம் ரெடின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு சாரட் வண்டி, பிளாக் கலரில் 2 குதிரை விட்டு ஒரு சாரட் வண்டியில் ஒருத்தர் அப்படியே ரவுண்ட் அடிச்சுருக்காரு. போய் அப்படியே ரவுண்ட் அடித்து வந்து போர்ட்டிகோல் நிற்கிறாரு, மறுபடியும் ரவுண்ட் அடிச்சு ட்ரைனிங் கொடுக்குறாரு. அவர் ஓட்டுறவர் பார்த்தா பிளாக் அண்ட் பிளாக் ட்ரெஸ், ஆனால் சேம் ட்ரெஸ்ஸு இப்படியே பார்க்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஜெயச்சந்திரன், அவன் தான் 1ஆம் கிளாஸ், அவன் கிளாஸ்மேட், எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவன் சொல்கிறான், டே மோகா, டே அதான்டா சிவாஜி கணேசன் அப்படிங்கிறான். அவன் சொல்கிறான் பேரோட, டே அவர் தான்டா சிவாஜி கணேசன். நாங்களும் பார்த்தா அவரும் அந்த சாரட் ட்ரைவ் பண்ணுறாரு, அவரும் ஒரே காஸ்டியூமில் இருக்காங்க. இவரும் பிளாக் அண்ட் பிளாக்கு, அவரும் பிளாக் அண்ட் பிளாக் போட்டுருக்காங்க. அப்போ இப்போ 2 பேர் பார்த்துட்டு பக்கத்தில் வந்து அப்புறம் அவங்க தான்டா பத்மினி அவங்கிறாங்க. அப்போ சிவாஜி சாரோட பக்கத்தில் உட்காந்து பேசியிருக்கு பத்மினி மேடம். இன்றைக்கி எனக்கு ஞாபகம் இருக்குது, நல்ல க்ரீன் கலரில் பட்டு புடவை, இன்னும் எனக்கு மைண்டில் அப்படியே இருக்குது. ஒரு ரெட் பார்டர் போட்டு ஒரு பட்டு புடவை உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சிவாஜி சார் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். நான் சினிமாவில் பார்க்குறதா, நான் அப்போல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். அப்போ வந்து சிகரெட் வந்து டின்னில் வரும் அப்போல்லாம், அந்த காலத்தில் ஏதோ பர்க்லின்னு ஒரு டின்னு இல்லை, அது இப்படி தட்டுனா மேலே ஒன்று வரும், அதை எடுத்து தான் பார்த்து. அப்போ சிவாஜி சார் அப்படி ஓரமாக போய் அசிஸ்டண்ட் இப்படி தட்டி விட எடுத்து டம் அடிக்கிறார். அடிச்சிட்ருக்காரு, கச்ச கச்ச கச்சான்னு சவுண்டு. உள்ளே ஒரு பிளைமவுத் கார் வருது. பிளைமவுத் கார் வந்து நிற்கிது. அந்த கார் நின்று ஒருத்தர் காலை கீழே எடுத்து வைக்கிற, டோர் திறந்து பின் ட்ராப் சைலண்ட் செட்டு. அப்போ தான் நான் பார்த்து என்ன செய்யணா, ஒருத்தர் வர்றாரு, எல்லாருமே பின் ட்ராப்ஸ், அது பெரியவங்க போகிறான். சிவாஜி சார் சிகரெட் கீழே போட்டு அணைச்சிட்டு எந்திரிச்சு வர்றாரு. பத்மினி மேடம் எல்லாம் எந்திரிச்சுன்னு வணக்கம் முதலாளி, வணக்கம் முதலாளிங்கிறான். முதலாளி சிவாஜி சார். ஆமாம், எல்லாருமே போய் வணக்கம் முதலாளி, எல்லோரும் கும்பிடு போடுறாங்க. அப்போ எனக்கு என்ன யோசனைன்னா, நம்ம ஸ்கூலில் வந்து பொதுவாக டீச்சர்ஸ் வந்தாங்கன்னா கஜமஜான்னு பேசிகிட்டு தான் இருப்போம். பட் அதே ஒரு ஹெட் மாஸ்டர் ஒரு ரவுண்டு வர்றான்னு வைங்க, ஒவ்வொரு கிளாஸாக பார்த்துருப்பேன், வின் ட்ராப் சைலண்ட்டாக இருப்போம். அப்போ சின்ன பசங்க நாங்கள் ஹெட் மாஸ்டரை பார்த்தோன்னே பயப்படுறோமே,
இங்கே ஒருத்தர் காரில் வந்து இறங்குறாரு, இவர் வந்து பெரியவங்களே இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்களே, அப்போ இது ஒரு பெரிய வேலை, படிச்சுட்டு இந்த வேலைக்கு தான் போகணும் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறேன். அதாவது ரொம்ப மரியாதைக்குரிய வேலையாம். அவர் வந்தவர் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரெட் வேஷ்டி ஷர்ட், ஒயிட் அண்ட் ரெட். ஸ்ரீராமுல் நாயுடு அவர் தான் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். அந்த படத்துடைய பேர் மரகதம். அதாவது கருங்குன்றத்து கொலை வழக்குன்னு ஒரு நாவல், ஏதோ ஒரு இது, அது ரியல் கதை எனக்கு தெரியல, அதை தழுவிய ஒரு படம் தான் மரகதங்கிற ஒரு படம். அது ஷூட்டிங் பார்க்குறோம். அப்போ க்ளோஸ்அப் எல்லாம் வந்து என்ன எடுக்கிறாங்கன்னா, சிவாஜி சாரை உட்கார வச்சு ஓட்டுற மாதிரி ஷேக்கில் எடுக்கிறாங்க. ஒரிஜினலாக ஓட்டுறது டூப்ளிகேட்டு. அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் தெரியுது. ஸோ அதை பார்த்த உடனே இந்த வேலைக்கு போகணுன்னு தான் நினச்சேன். அவர் போய் உட்கார்றாரு. அந்த அப்போ வந்து ஸ்டீல் சேர், ஸ்டீல்லே மடக்குவாங்க தெரியுங்களா, அது வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் கூட வாங்க முடியாது, அப்படி ஒரு விலை. அது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வாங்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு இந்த சேரில் பின்னாடி ஒரு கிளாத் போட்டிருக்கு. பின்னாடி எழுதிக்க நாங்கள் எழுத்துக்கூட்டி படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் என்ன படிப்போம், டைரக்டர். ஆக இவர் வந்தால் இவ்வளோ மாதிரி இந்த வேலைக்கு தான் போக முடியும். இதுதான் என்னுடைய முதல் புள்ளி. என்னுடைய சினிமாவுடைய கோலத்தில் முதல் புள்ளி அதுதான். இது இல்லாமல் சினிமா ஆர்வம் எனக்கு அதிகமாக வந்தது காரணம் வந்து எங்கள் மதர் தான். எங்கள் அம்மா வந்து சினிமான்னா பயங்கர பைத்தியம். ஓகே. அப்போல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா 2 months 3 monthsக்கு ஒன்ஸ் தான் ஒரு படம் ரிலீஸ் ஆகும். குறைஞ்சது ஒரு 100 நாளைக்கு அப்புறம் இன்னொரு படமே வரும். ஃபெஸ்டிவலில் ஏதோ 1-2 தான், அது நிறையலாம் வராது. அப்போ ரிலீஸ் பண்ணும்பொழுது என்னன்னா, எங்கள் மதர் வந்து சிவாஜி அவர்களுடைய படமும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய படமும் ரிலீஸ் ஆகுன்னு வைங்களேன், ஃபஸ்ட்டு டேவே போயிடுவாங்க. வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகும். வெள்ளிக்கிழமை ரிலீஸ் அன்றைக்கி தான் மேட்னி, அப்புறம் சனி ஞாயிறு மேட்னி, அப்புறம் 2 ஷோ தான் எப்போவுமே. அப்போ ரிலீஸ் ஆனோன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கி எம்ஜிஆர் படம் ரிலீஸுன்னா எங்கள் அம்மா என்ன சொல்ல, காலையிலேயே நேரத்துலேயே என்ன சொல்ல, டே உங்கள் அப்பா இப்படி கிராஸ் பண்ணும்போது வேணும்னா இருமுடாங்க. அப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு இன்றைக்கி சினிமாவுக்கு போகிறோன்னு. நான் இருமன்னா எங்கள் அப்பா விட, என்ன மோகம் இருமிட்டுருக்காங்க, இல்லை ஏதோ கோல்டு, இந்த சளி பிடிச்சிட்டு போல். சரி இன்றைக்கி ஸ்கூலுக்கு போனால் முதல்ல டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் என்னென்னு பாருன்றவாங்க. சொல்லிட்டு எங்கள் அப்பா போயிடுவார். கட் பண்ணால் டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டோம், ராயல் தேட்டர் வாசல். ஏன்னா நான் ஒரே பையன், என் கூட பிறந்த சிஸ்டர்ஸ் 3 பேர், பையன் நான் ஒருத்தனால துணைக்கு என்ன, என் சிஸ்டர்ஸ் எல்லாம் போயிடுவாங்க இதுக்கு ஸ்கூலுக்கு. ஒரு ஆண் துணை வேணும்னு அந்த சின்ன பையனை என்னை கூட்டிட்டு சினிமாவுக்கு போவாங்க. அப்போ வந்து பேக் பெஞ்சு தர டிக்கெட்டு, பெஞ்சு, பேக் பெஞ்சு. எங்கள் அம்மா அந்த பேக் பெஞ்ச் டிக்கெட் தான் வாங்குவாங்க. அது அப்போ வந்து குறைஞ்சது ஒரு 4 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் சிவாஜி, எம்ஜிஆர் அவர்கள், அப்புறம் எஸ்.எஸ். ராஜேந்திரன், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், அதை அப்போல்லாம் அந்த பிளாக் அண்ட் ஒயிட், அதுக்கப்புறம் தான் கலர் வர ஆரம்பிச்சிது. அப்போ எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் என்ன கட்டடிச்சு ஸ்கூல்லேருந்து கட்டடிச்சு ஸ்கூலுக்கு போய்ட்டுருவோம். அப்போ நான் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் படிக்கிற காலத்துலேயே ஒரு 3 மாதத்தில் போக போக ஒரு 5-6 நாள் லீவ் போட்டுருவேன். 3-4 மாதத்துக்குள்ளே ஒரு 5-6 நாள் லீவ், அது வெள்ளிக்கிழமையில். இப்படியே படங்களை கூட்டு போய் சினிமா பார்த்து அந்த மோகம் அதிகமாகிடுச்சு. இப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ எஸ்எஸ்எல்சி தான். அது முடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்ல ஆர்வம். இப்போ அந்த ஆர்வம் இருக்கும்போது நான் வந்து எங்கள் ஏரியா வந்து நான் காந்திபுரம் ஏரியா ஷிஃப்ட் ஆகிறேன். டோட்டலாக எங்கள் ஃபேமிலி அங்கே வீடு வாங்கி அங்கே போகிறோம். ஓகே சார். அங்கே போகும்போது நான் பியூசி வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறேன். அதில் தான் சத்யராஜ் படித்தார், நிலகல் ரவி எல்லாமே அங்கே படித்தவங்க தான். நான் காந்திபுரம் போனோன்னா அங்கே ஒரு ஹோட்டல், லக்ஷ்மி பவன் ஒரு ஹோட்டல், அதில் வந்து பெரியமணி, சின்னமணி, பழனிசாமின்னு 3 பேர் அண்ணன் தம்பிங்க. அவங்க எனக்கு ஃப்ரெண்ட் ஆனாங்க. எப்போவுமே அவங்க கேஷில் அந்த பெரியமணி சின்ன உட்காந்து அவங்ககிட்ட பேசிகிட்டே இருப்பேன். ஸ்கூலு காலேஜ் இல்லாத டைமில் அங்கே போய் நின்று ஃப்ரெண்டோட பேசுகிறதா நான் பேசியிருப்பேன். இந்த சின்னமணிங்கிறவன் எப்படின்னா நல்ல ட்ராயிங் பண்ணுவான். அவன் வந்து அண்ணாதுரை இல்லை சிவாஜி ஃபோட்டோ அப்படி வரைஞ்சான்னு வைங்களேன், எனக்கு நல்லா ஹேண்ட் ரைட்டிங் ட்ராயிங் வரும். நான் உடனே எம்ஜிஆர் ஃபோட்டோ வரைஞ்சிடுவேன். நல்லா ட்ராயிங் வரும், ரைட்டிங் வரும். இப்படியே போயிட்டுருக்கும் பொழுது எங்கள் தெருவில் வந்து நான் பியூசி முடிச்சுட்டு எல்எம்இ படிக்கிறேன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கோயம்புத்தூர் சிஇடி காலேஜில். 3rd இயர் வரைக்கும் போயிட்டு 4th இயர் கம்ப்ளீட் பண்ணல. 3rd இயர் போகும்போது இன்னும் ஆர்வம் அதிகமாச்சு. அப்போ வந்து எங்கள் தெருவிலேயே வந்து எஸ்.ஏ. ராஜ்கண்ணு ப்ரொடியூசர், ஓகே, 16 வயதில் ப்ரொடியூசர். அவர் வந்து ஊர் பொள்ளாச்சி, பட் அங்கே இருக்கிற தோப்புலேருந்து தென்னை இது தேங்காய், முழு தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா. ஆமாம் சார். அங்கே தேங்காய் மண்டி வச்சுருந்தார் எங்கள் தெருவில் கார்னரில். ஸோ அங்கே அவர் பார்த்துருக்கும்போது அந்த பழனிசாமிங்கிறதுக்கு அவர் நல்ல க்ளோஸ். அப்போ அவர் படம் பண்ண போகிறாருன்னு சொன்னான் பழனிசாமி. அவர் சொன்னார். நான் சொன்னேன், படம் பண்ணாருன்னா என்னை அசிஸ்டன்ட் டைரக்டரை சேர்த்து விட சொல்லு. நான் சொல்கிறேன் அவர்கிட்ட, சொல்கிறேன்டா அப்படின்னு. சரி பழனிசாமி சொல்லி அப்படின்னு. சரி அப்போ எஸ்.ஏ. ராஜுக்கண்ணு, சரி நான் பாரதி ராஜா வருவார்,
நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னா பாரதி ராஜா இப்போ கதை சொல்ல வந்துட்டு போயிட்டுருக்காரு, அந்த கடைக்கு வருவார். அப்போ ஒரு தடவை இன்ட்ரடியூஸ் பண்ண, அப்போவே எனக்கு பாரதி ராஜா சார் இன்ட்ரடியூஸ் முதல் பழக்கம். ஆனால் அவருடைய இழப்புங்கும் போது நான்லாம் ரொம்ப வருத்தப்பட்டேன். எப்படிப்பட்ட மனுஷன், என்ன டேலண்ட்டு, ஒரு கிராமத்துலேருந்து வந்து, அதாவது பொதுவாக வந்து வருடக்கணக்கில் சொல்லும்பொழுது கிமு கிபி, கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு பின், இது வந்து உலகளவில். தமிழ் இண்டஸ்ட்ரியில் தமிழ் சினிமா எடுத்திங்கன்னா பாரதி ராஜாவுக்கு முன் பாரதி ராஜாவுக்கு பின், இதான் உண்மை. கண்டிப்பாக அப்படி ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணவர், மறுக்கவே முடியாது. ஐயோ மாபெரும் மனிதர், பெரிய டேலண்ட், நல்ல இயக்குனர். அவரை முதல் நான் அங்கேயே மீட் பண்ணி கை கொடுத்துருக்கேன். அதெல்லாம் அது பெரிய கிஃப்ட் அதெல்லாம். கண்டிப்பாக. அப்புறம் சரி சேர்த்திக்கிறாங்கம்மா சொல்லிட்டாரு. சொல்லும்போது என்னன்னா, சரி எனக்கு முதல்ல சான்ஸ் கிடைக்குதுன்னா, எங்கள் அப்பா வந்து சினிமாலாம் வேண்டாம், எங்கள் அப்பா சினிமாவே ஆகாது, எங்கள் அம்மா விடுங்க ஏதோ ஆசைப்பட்றான் அதுன்றான்னா, சரி சென்னைக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணும்போது நான் வந்து பேசிக்காக ஐஎம் ஏ கிறிஸ்டியன். அப்போ என்ன பண்ணேன், வேளாங்கண்ணி போய் மாதாவை கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு வேளாங்கண்ணி போகிறேன். பஸ்ஸை பிடிச்சி வேளாங்கண்ணி போய் தரிசனம்லாம் முடிச்சுட்டு பீச்சிலே படுத்துட்டேன். அந்த கொசுக்கடியில் என்ன ஆச்சுன்னா மலேரியா வந்துருச்சு. 40 நாள் நான் பட்டபாடப்போ அந்த வயசில். அது சரியாகிறதுக்குள்ள இந்த படம் மிஸ் ஆயிடுச்சு, போக முடியல. இப்போ அந்த பீரியடில் தான் வந்து பாப்பநாயக்கம்பாளையத்தில் வந்து நம்ம பாக்யராஜ் சார், ஆர் சுந்தரராஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கு அங்கே சுந்தரராஜ் சாருக்கு ஓனாக ஒரு பேக்கரி இருக்குது, பெரிய பேக்கரி, ரொம்ப ஃபேமஸ் ஆகும் லட்சுமி மில்ஸ் கிட்ட. ஸோ அவரையும் மீட் பண்ணுவோம். அதுக்கு காரணம் என்னென்னா, நான் வந்து எங்கள் மாரியம்மன் கோயிலில் தெருவிலே ஸ்டேஜ் எல்லாம் போட்டு ட்ராமா போடுவேன். நான் டைரக்டர் இல்லை, நான் ஸ்கூல் படிக்கும்போது 9th 10th ட்ராமா போடுவேன். ஓகே சார். இந்த நேரத்தில் நான் ஒரு கணேசன், ஒரு மேத்மெட்டிக்ஸ் மாஸ்டர், அவர் தான் என்னை என்கரேஜ் பண்ணுது. உனக்கு நல்ல இதெல்லாம் வருதுடா, நீ பேசாமல் சினிமாவுக்கே போட, டைரக்டர் வருவடா போட, அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் டைரக்டராக போகிறேன் சார். அவருடைய என்கரேஜ் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ். அப்போ ஸ்கூல் ட்ராமா, அந்த தெருவில் கோயில் ஃபங்க்ஷன் ட்ராமாலாம் போட்டு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நடிக்கலாம் மாட்டேன், நானே டைரக்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி பாக்யராஜ் ட்ராமா போடுவார், நாடக விழாலாம் நடத்தும் கோயம்புத்தூரில், அவர் ட்ராமா நடக்கும், ஆர் சுந்தரா ட்ராமா போடுவார். இப்படியே பழக்கம். ராம்நகருங்கிற ஏரியா, எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வந்து நான் சத்யராஜ் எல்லாம் மீட் பண்ணுவோம். ஒரு மன்றம், எம்ஜிஆர் ரசிகர் மன்றம்னு ஒன்று. நான்லாம் அந்த காலத்தில் அதில் மெம்பரு. எம்ஜிஆர் பயங்கர ஏரியா. அவரும் அப்போவே சத்யராஜ் சார் நல்ல பழக்கம். ஆனால் அவர் பேர் அப்போ வந்து ரங்கராஜ் தான், சினிமாவுக்காக சத்யராஜ்னு மாறிச்சு. அவர் டிகிரியெல்லாம் முடிச்சிட்டார். ஆனால் சினிமாவுக்கு போகிற விஷயத்தை அவர் எங்கிட்ட சொல்ல, நான் சினிமாவுக்கு போகிறத நான் அங்கே சொல்ல. பாக்யராஜ் சுந்தர்ராஜ் மட்டும் சினிமாவுக்கு ட்ரை பண்ணுறாங்கிறது மட்டும் தெரியும், ஆனால் போனது தெரியாது. நான் அந்த 16 எடுக்கும்போது இங்கே வந்துட்டார் யார், பாக்யராஜ் சுந்தர்ராஜ் இங்கே வந்துட்டாங்க சினிமாவுக்காக. அப்போ 16 வயதில் ஒர்க் பண்ணுறாரு அவர், பாக்யராஜ் அசிஸ்டண்டாக சேர்ந்து ஒர்க் பண்ண. நான் முடியல. இப்போ 2வது படம் 3வது படம் சான்ஸ் இல்லை. அப்புறம் அடுத்து ஒரு கேப் கிடச்சிது. அப்போ என்னென்னா, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கிறதுனால வலம்புரி சோமநாதன் ஒரு இயக்குனர், லலிதான்னு ஒரு படம், கமல் சார், ஜெமினி, சுஜாதா அவங்க நடித்த படம், லலிதான்னு ஒரு படம், ரீமேக் தான். ஓகே. அந்த வலம்புரி சோமநாதன் சார்கிட்ட அசிஸ்டண்டாக சேர்றேன். ஏன் அவர் அசிஸ்டண்டாக சேர்த்திக்கிட்டாருன்னா, ஸ்பாட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போக மாட்டாங்க, ரைட்டர்ஸ் எழுதி கொடுக்குறத காப்பி எடுக்கணும். நான் காப்பி ரைட்டர். ஓகே. ஏன்னா ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரும். இப்போ லிரிக் ரைட்டர் அனுப்புகிறதோ ரைட்டர் அனுப்புகிறதோ கரகரன்னு எழுதியிருப்பாங்க, நம்ம வந்து தெளிவாக எழுதுவோம். அப்போ அப்படி எழுதும் பொழுது என்ன, ஒரு ஸ்கிரிப்டுன்னா எப்படின்றது பழகிட்டோம். ஒரு ஸ்கிரிப்ட் எப்படி எழுதணும். மோகன் வந்தார், சேரில் வந்து அமர்ந்தார், திரும்பி பார்த்தார், திரும்பி பார்த்தோன்னே இவர் வந்து கொண்டிருந்தார், அவரை பார்த்தோன்னே எழுந்து நின்று வணக்கம் சொன்னார், வணக்கங்க டைலாக்கு. அப்புறம் அவர் என்ன பண்ணார், இப்படி அந்த ஸ்கிரிப்டுடைய ஆர்டர் என்ன எப்படிங்கிறது படிப்படியாக கற்றுக்கிட்டு தான் வந்தேன். வலம்புரி சோமநாதன் முடித்தோடனே அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டுருக்கும்போது மௌன கீதங்கள் ஆரம்பிக்கிறார் யார், பாக்யராஜ் சார். அப்போ எங்கள் தெருவிலேயே இருக்கிறவர் தான் கேஆர்ஜி, கே கோபிநாத்தும் கேஆர்ஜியும். கேஆர்ஜியும் சிவப்பு ரோஜாக்கள் ப்ரொடியூசர், அவருடைய பிரதர் தான் கே கோபிநாத். கே கோபிநாத் அவர்கள் தான் இவர் சுவர்லா சித்திரங்களுக்கு அப்புறம் இதில் ஆரம்பிக்கிறார். இப்படி சுவர்லா சித்திரங்கள் ஆரம்பிக்கும் பொழுது நான் என்ன பண்ணேன்னா, அசிஸ்டண்ட்டாக போகிறேன் பாக்யராஜ் சார்கிட்ட. அங்கே போய் உதவியாக வந்து அதாவது கடைசி அசிஸ்டண்ட்டு லாஸ்ட் எடி. அங்கே போய் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கும்போது 2வது படம் மௌன கீதங்கள், அது கே கோபிநாத் அவர் எடுக்கிறாரு. மௌன கீதங்கள் படம் எடுக்கும்போது என்ன, என்னுடைய அக்கா வீட்டுக்கார், எங்கள் அக்கா மேரேஜாக அவங்க வீட்டுக்கார் இருந்தார். அவர் வந்து ஹெட்மாஸ்டர் ஸ்கூலில். ஆனால் அவருக்கு சினிமா பைத்தியம், டைரக்டர்லாம் ஆகணும் ஒரு பைத்தியம், நடிக்கிறது இல்லை, அவருக்கு டைரக்ஷன் ஸ்கிரிப்டெல்லாம் நல்லா சொல்லுவார். அவரை வந்து நான் பாக்யராஜ்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணேன்.
இவருக்கு ஆர்வம். சரி ஒரு டீச்சராக இருக்காரு அப்படின்னா மௌன கீதங்கள் அவர் உள்ளே வர்றாரு. யார்? உங்களோட அக்கா வீட்டுக்காரர் ஜான் அமிர்தராஜ். இன்று போய் நாளை வாழ ஏக் காவுமே ஏக் கிசான் ரெகத்தாத்தான்னு ஒருத்தர் பேசுவார் ஹிந்தி. ஆமாம் சார். ஹிந்தி பட்டிட்டு ஆமாம். அந்த அவர் தான். ஓகே ஓகே. அவர் வந்து உங்கள் மாமா? ஆமாம், எங்கள் மாமா. ஓகே ஓகே. அவர் வந்தோடனே பாக்யராஜ் சொன்னார், அவர் பயங்கர கிண்டல் பண்ணுவார். ஏப்பா ஒரு குடும்பத்துக்கு ஒரு ரேஷன் கார்டு தான், 2 கார்டெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு. அப்போ மௌனகீதம் முடியும் பொழுது அர்ச்சனை பூக்கள்னு அடுத்த படம். அது யாருன்னா கோகுலகிருஷ்ணான்னு பாக்யராஜுடைய மெயின் அசிஸ்டண்ட் அசோசியேட் கோகுலகிருஷ்ணான். அவர் ஒரு நல்ல ரைட்டரு. அவரை வச்சு கே கோபிநாத் வந்து படம் பண்ணுறாரு அர்ச்சனை பூக்கள். சந்திரசேகர், மோகன் இவங்கெல்லாம் ஆக்ட் பண்ணுங்க. என்னுடைய ஒர்க்கிங் ஸ்டைலு முதல்லேருந்தே அவர் பார்த்துருக்காரு. பார்த்தேன்னே மோகன் நீ எங்கூட வந்துறியா அப்படின்னு அர்ச்சனை பூக்கள் அசோசியேட் டைரக்டராக ப்ரொமோட் ஆகிறேன். அசிஸ்டண்டாக இருந்து அசோசியேட்டை போய் டைரக்ட் பண்ணி அது பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது பயணங்கள் முடிவு ஸ்டார்ட் பண்ணுறாரு. யார்? ஆர் சுந்தரா சார். அப்போ என்ன பண்ணாருன்னா படத்தில் கொஞ்சம் போய் ஒர்க் பண்ணி கொடுத்தேன். ஸோ அன்றைய சினிமாங்க அது ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பு. சாமி எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் நான் கல்யாணம் பண்ணுறேன், அவங்க வீட்டுக்கு தெரியாமல் அவளுக்கு கல்யாணம் பண்ணுறேன். அதாவது அந்த நட்பு ரீதியாகவும் பழக்கத்துக்காகவும் இவ்வளோ பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எல்லா 10 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டு, அந்த மாதிரி நோட்டுகளை இவ்வளோ பெரிய பண்டில்.